நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். மீண்டும் ஒரு நீண்ட இரவா இன்னைக்கு இருக்க போகுது அப்படின்றத நான் அசீவ் பண்றேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி டெல்லியில இருக்கக்கூடிய அமித்ஷாவுடைய வீட்டுல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறாரு. இப்ப எனக்கு பின்னாடி நீங்க பார்க்கக்கூடியதுதான் டெல்லியில இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய அதிகாரப்பூர்வ வீடு. இது ஒரு 144 எப்பவுமே இருக்கக்கூடிய 144 போடப்பட்டிருக்கக்கூடிய இடம். இங்க நிறைய பேர் இருக்கக்கூடாது. ஸோ ஊடகங்களுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்து தான் இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தமிழ் ஊடகங்கள்ல இருந்து ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வந்து இதை நேர்ல இப்படி வந்து கவர் பண்றாங்க. பட் த கேபிட்டல் நண்பர்களுக்கு இந்த சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே போய் சேரணும். உங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்தா தமிழ்நாட்டினுடைய அரசியல், இந்தியாவுடைய அரசியல், முக்கியமான நிகழ்வுகள் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஆதாரப்பூர்வமா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் எப்பவுமே ஃபீல்டில் இறங்கி இந்த மாதிரியான ஒர்க் பண்றது. ஸோ உங்களுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. சரி, இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறமா டெல்லியில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறார். இதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சப்போ அதிமுக கூட்டணியில பாஜக இல்லை. அந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் இதே மாதிரி ஒரு இரவு நேரத்துல தான் சந்திப்பானது நடந்தது. அவர் முதல்ல என்ன சொல்லிட்டு வந்தாரு, சென்னையில இருந்து நான் டெல்லியில இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்தை பார்க்க போறேன், பார்வையிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லிட்டு வந்து அதிமுக அலுவலகத்தை பார்த்தாரு. ஆனா பார்த்த உடனே திடீர்னு சர்ப்ரைஸா அமித்ஷா அவர்களை இந்த வீட்டுல பார்த்திருந்தாரு. ஸோ அப்போ வந்து நான் ஒரு நியூஸ் வந்து நான் கவர் பண்ணி போட்டிருந்தேன். அது அப்போ பயங்கர வைரல் ஆச்சு. இப்போ உங்களுக்கு எனக்கு பின்னாடி பார்க்க முடியும். இது ஒரு ரோடு. இது எப்பவுமே க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரோடு. இது ஒரு ரோடு. ஸோ இது வந்து ஒரு யூட்டர்ன் அடிக்கக்கூடிய ரோடு. ஆக்சுவலாக இது வந்து 4 கார்னராக இருக்கக்கூடிய ரோடு தான். ஆனால் 2 சைடுமே தடுத்திருப்பாங்க. ஸோ வந்து எல் ஷேப்பில் அப்படியே திரும்புகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக அமித்ஷா அவர்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய கார் வந்து இந்த ரோட்ல இருந்து நேராக அப்படியே வந்து அவருடைய வீட்டுக்கு இந்த லெஃப்ட் சைடு வழியாக அப்படியே உள்ளே போவாங்க. ஸோ இதுதான் எப்பவுமே ப்ரொசீஜராக இருக்கும். ஆனால் போன தடவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்தப்போ எனக்கு பின்னாடி தெரியக்கூடிய இந்த ரோடு வழியாக வந்து நேரா போகாம லெஃப்ட் எடுத்து போயிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்லியிருந்தாங்கன்னா, இது கரெக்டா கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அதனால கிழக்கு நோக்கி வந்து அவரோட வீட்டுக்குள்ள போனோம்னா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை இருந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்காக தான் அதை பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ அதை விடுவோம். இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு சந்திப்பு அப்படின்றது நடக்க போகுது. உடனே கேள்வி எழும், அதான் கூட்டணி இருக்கிறாங்களே, எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சரியா போகலை அப்படின்றதான் இங்க பிரச்சனை. என்ன மிக முக்கியமான பிரச்சனை, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய பேர், செங்கோட்டையன் உள்பட நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன குரல்களையும் அவங்களுடைய எதிர்ப்பு குரல்களையும் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக ஒருங்கிணையணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் அவங்க முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களுடைய தலையீடு. உடனே கேட்கலாம், அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவரா இல்லையே, அப்புறம் என்ன அவருடைய தலையீடு அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலா இந்த அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சதுக்கு 2 காரணம் தான். ஒன்று, அதிமுகவுடைய உள்கட்சி விவகாரங்கள்ல பாஜகவினர் பெரிய அளவில் தலையிடக்கூடாது. முக்கியமா கட்சி ஒருங்கிணைப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ளெல்லாம் எந்த காரணகட்டத்தையும் யாரும் வரவே கூடாது. அந்த ஒருங்கிணைப்பு அப்படின்றது சாத்தியமே இல்லை அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா கிட்ட திட்டவட்டமா சொல்லியிருந்தது. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்களை மாற்றணும், அப்பதான் கூட்டணி உறுதியாகும் அப்படின்னு. ஓபிஎஸ் அவர்களை அதிமுக தலைமை புறக்கணிக்கணும் கேட்டுக்கொண்டதை அடுத்து பாஜக தலைவர்கள் எந்த அளவுக்கு புறக்கணிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன் பிரைம் மினிஸ்டர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கல, டெல்லிக்கு வந்து நிறைய முறை அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் முயற்சி பண்ண போதும் அந்த முயற்சிகள் எதுவுமே பலனளிக்கல. அடுத்ததா அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டிருந்தாரு, நயினார் நாகேந்திரன் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டிருந்தாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா இப்போ மீண்டும் இந்த 2 பிரச்சனையுமே எழுந்திருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு வந்து அமித்ஷா அவர்களை பார்த்ததா அந்த வெளியான தகவல் அப்படின்றது அதிமுக தலைமைக்கு கடுமையான ஒரு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன விஷயம் அதிமுக ஒருங்கிணைப்பு அப்படின்ற விவகாரத்துக்குள்ள வரவே கூடாது, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் மட்டும்தான், இதுல நீங்க எந்த சமரசமும் செஞ்சு கொள்ளக்கூடாது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவர்களுக்கு, குறிப்பா அமித்ஷா அவர்களுக்கு முன் வச்ச மிக முக்கியமான கோரிக்கை. ஆனா அந்த கோரிக்கையை அமித்ஷா அவர்கள் மீறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழுந்தது. அதனால டெல்லிக்கு நேர்ல வந்து இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நிவாரணம் செஞ்சிடணும், நிவர்த்தி செஞ்சிடணும் அப்படின்றதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சந்திப்பு அப்படின்றது இன்னைக்கு நடக்க திட்டமிடப்பட்டிருக்கு. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் தொடர்ச்சியா அதிமுக பாஜக உறவுல நிறைய சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் மீதான ஊழல் புகார்களை பாஜக நிர்வாகிகளே முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
இது தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல அதிமுக பாஜக கூட்டணியை பலவீனப்படுத்திடும். அதனால பாஜக தலைவர்கள் இனிமேல் கொண்டும் இந்த கூட்டணியில விரிசல் ஏற்படுறத அனுமதிக்க கூடாது. அதனால நீங்க அவங்க கிட்டயும் பேசணும் அப்படின்ற மாதிரியான அண்ணாமலைக்கு எதிரான புகார்கள் அப்படின்றது தான் இவங்க மெயினா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சந்திப்பு இனி எப்ப தொடங்கும் அப்படின்னு தெரியல. முதல்ல அவங்க 4 மணிக்கு சந்திக்கிறதா அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அந்த சந்திப்பு 8 மணின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 7 மணிலேருந்து இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மணி சரியா 7:25 ஆகுது. இப்போ வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது தெரியல. ஆனால் தாஜ் மான்சிங்கில் அவர் தங்கியிருக்க ஹோட்டலில் அங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர் கிளம்புறாருன்னா நம்ம கொஞ்சம் அலர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் அந்த அலர்ட் வரலாம். ஆனால் அமித்ஷா அவர்கள் இந்த முறை எடப்பாடி பழனிசாமியை எந்த அளவுக்கு ஒரு அணுக போறாரு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இரவு நேரங்களில் அமித்ஷா இப்படியான அரசியல் ஆலோசனை கூட்டங்களை நடத்துறாரு அப்படின்னா அது ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதுறாரு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா பகல் நேரங்களில் அவர் பொதுவாக மக்களை நிர்வாகிகளை சந்திக்கிறத விரும்ப மாட்டாரு. அவர் ஒரு இரவு நேரங்களில் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அமித்ஷா அவர்கள். 1/2 மணி நேரம் தான் இப்போதைக்கு டைம் கொடுத்துருக்காங்க, 8 to 8:30 அப்படின்னு. ஆனால் அந்த சந்திப்பு எவ்வளவு நேரம் போகும் அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணனை டெல்லியில வந்து அதிமுகவுடைய நிர்வாகிகள் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அந்த சந்திப்பு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல நடந்தது. நிச்சயமா மிக நிச்சயமா அரசியல் அப்படின்றது அதுல பேசப்பட்டிருக்குது. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சந்திப்பு நடந்து முடிஞ்ச ஒரு 2 மணி நேரத்திலேயே பாஜகவுடைய தேசிய தலைவரான ஜே.பி. நட்டா உடனடியா சிபி ராதாகிருஷ்ணனை அவருடைய வீட்டிலேயே போய் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. ஸோ நிச்சயமா அவங்க என்ன பேசினாங்க அப்படின்றத கன்வே பண்ணியிருப்பாங்க. ஜே.பி. நட்டா அமித்ஷா அவரை சந்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும் பட்சத்துல இது முழுக்க முழுக்க அரசியல் ரீதியிலான எடப்பாடி பழனிசாமி அவர் தரப்பில் பெரிய அளவில் முன்வைக்கக்கூடிய அவருடைய நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு பலனளிக்க போகுது அப்படின்றதா பார்க்க வேண்டியதா இருக்கு. நேரமாகும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அடுத்து அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா அப்போ நம்ம இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வாகனம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டை நோக்கி தற்பொழுது உள்ளே சென்றிருக்கிறதா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் லைட் கொஞ்சம் மோசமா இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. இப்போ நீங்க பார்க்க முடியும், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய வீட்டுக்குள்ள அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடைய வாகனம் அப்படின்றது போயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே பென்ட்லியில சிவி சண்முகத்துடைய வாகனம் அப்படின்றது போயிருக்கு. ஏன்னா அதுல வந்து அந்த பொக்கே எல்லாம் முன்னாடியே எடுத்துட்டு போய் அவங்க வெரிஃபை பண்ணணும். தம்பிதுரையோட கார் போகுது, தம்பிதுரை உட்கார்ந்துருக்கிறார் இதுல. அதே மாதிரி திண்டுக்கல் சீனிவாசனும் உள்ள உட்கார்ந்துருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ டெல்லிக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பாஜக தலைவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. சரியா 8:10 மணிக்கு இந்த சந்திப்பு அப்படின்றது நடக்கிறதுக்காக உள்ள போயிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் கழிச்சு அந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்கும். ஸோ நம்ம வந்து 8:15 அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா செக்யூரிட்டி எல்லாம் முடிச்சுட்டு அவங்க உள்ள போறதுக்கு ஒரு 5 நிமிடங்களுக்கு ஆகும். உடனடியாக அந்த சந்திப்பு அப்படின்றது தொடங்கும். என்ன பேச போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 5-6 வாகனங்கள் அப்படின்றது உள்ள போயிருக்கு. ஒரு ரொம்ப லாங்கான ஒரு மீட்டிங்காக போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடக்குது அப்படின்றதையும் நான் தகவலாக சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே சமயத்தில் மீட்டிங் முடிச்சுட்டு அவங்க வெளியே வர்றப்போ ஏதாவது பேசுகிறாங்களா அப்படின்றத கேட்கறதுக்கும் நான் தயாராக இருக்கலாம். ஒருவேளை பேசினாங்கன்னா அதையும் நம்ம பதிவு பண்ணலாம். இன்னொரு பக்கம் ஒருவேளை உள்ள என்ன நடக்குது அப்படின்ற விவரங்கள் நமக்கு தெரியுதுன்னா அதையும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவுடைய நிர்வாகிகள் சந்திச்சிருக்காங்க. அந்த சந்திப்பு அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இப்போ அவங்க எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியே வரல. அவரு தனியா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் கடந்த முறை நடந்த மாதிரியே தான் இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சந்திப்பை தனியா அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. போன முறை மாதிரியே தனியா அவரு அந்த பென்ட்லி கார்ல தான் வெளியே வருவார் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ போன தடவை நடந்த அதே பேட்டர்ன் தான் இந்த தடவை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தனிப்பட்ட முறையில் அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி என்ன பேசினாரு அப்படின்றத சந்திப்பு முடிஞ்சு அவர் போனதுக்கு அப்புறம் என்னோட சோர்ஸ் படி ஒரு 10-15 நிமிடங்கள்ல நமக்கு அதுல ஓரளவுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்மளால உறுதியாவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியா ஒரு 20 நிமிடங்களுக்கு மேல சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அந்த சந்திப்பை முடிச்சுட்டு அவர் இப்பதான் கிளம்பி இருக்கிறாரு. பட்
நான் இத்தனை வருஷமா டெல்லியில இருந்து தேசிய அரசியலையும் கவர் பண்றேன், சுப்ரீம் கோர்ட் கவர் பண்றேன், தமிழ்நாடு அரசியலும் இங்க இருந்து பக்கத்துல இருந்து பார்க்குறேன். ஆனா இது மாதிரி நான் ஒரு விஷயத்த பார்த்ததே இல்ல. அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய முகத்தை மூடிக்கிட்டு வந்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னே தெரியல. போன தடவையும் வந்து அவரு இனோவா கார்ல வந்திருந்தாரு. வெளியே அமித்ஷாவை சந்திச்சுட்டு வெளியே போகும்போது பென்ட்லி கார்ல தான் போயிருந்தாரு. இந்த முறையும் அதே தான் பண்ணியிருந்தாரு. பின் சீட்ல தான் அவரு உட்கார்ந்திருந்தாரு. ஆனா இந்த முறை அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. முகத்துல கர்ச்சீப்பை வச்சு மறைச்சுக்கிட்டு ஊடகங்கள் அவரை போட்டோ எடுத்துடக்கூடாது, வீடியோ எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த முகத்துல கர்ச்சீப்பை வச்சு மறைச்சுக்கிட்டு அவரு போயிருக்கிறாரு. ஏன் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் நம்ம உடனே நம்மளோட சோர்ஸுகள்ல கேட்டோம். சந்திப்புல என்ன நடந்துச்சு மிக முக்கியமானது அப்படின்னா, இனிமேல்ட்டு செங்கோட்டையன் மாதிரியோ இல்ல ஓபிஎஸ் மாதிரியோ டிடிவி மாதிரியோ இந்த மாதிரியான நபர்கள் அதிமுகவுல சர்ச்சைக்குரிய வகையில பேசிட்டோ நடந்துகிட்டோ இருந்து அதிருப்தியில வெளியே வராங்க, அதிருப்தியில இருக்கிறாங்கன்னா அவங்க யாரையுமே வந்து அமித்ஷா அவர்கள் இனி சந்திச்சிடக்கூடாது, பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நான் தான், அந்த விஷயத்துல எந்த மாறுதலும் பண்ணக்கூடாது, முதல்வர் வேட்பாளரும் நான் தான், அதையும் அமித்ஷா அவர்கள் ரொம்பவும் தெளிவா சொல்லிடணும் அப்படின்றதையும் வலியுறுத்தினதாகலாம் சொல்லப்பட்டிருக்குது. அமித்ஷா தரப்புல இருந்து செங்கோட்டையன் சம்பந்தமா மிக முக்கியமான ஒரு தகவலை அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பகிர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்கிறாரு, அமித்ஷாவை பார்க்கறதுக்கான முயற்சிகள் அத்தனையும் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனா அவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்கல. ஒரு விசிட்டர்ஸ் பாஸ் எடுத்துட்டு லோக்கல்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய உதவியோட நாடாளுமன்றத்துக்குள்ள போய் அமித்ஷா வெளியே வரும் பொழுது கும்பலோட நின்றுதான் பார்த்திருக்கிறாரு. வெறும் வணக்கம் மட்டும்தான் சொன்னாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை அமித்ஷா அவர்களே உறுதிப்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதனால டெல்லிக்கு வந்து செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்தார் அப்படின்றதுக்கான உறுதியான விஷயம் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. மொத்தத்துல இனி வரக்கூடிய நாட்களையும் நாங்க இனி எந்த தலைவர்களையும் அப்படி நாங்க சந்திக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான உறுதியும் கொடுத்திருக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களையும் நாங்க சரி பண்றோம் அப்படின்ற மாதிரியான உறுதிப்பாடுகள்லாம் கொடுத்திருக்கிறாங்க. பட் ஆனா இதுல கொஸ்டின் என்னன்னா, இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தும் கூட ஏன் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு வந்தாரு? போனா நான் நினைக்கிறேன் நாங்க வெளியே வந்தேங்க முகத்தை தொடச்சேங்க அப்படின்னு சொல்லுவார்னு நினைச்சேன். கண்டிப்பா அப்படிலாம் கிடையாதுங்க. ஏன்னா நாங்க நல்லா பார்த்துட்டே இருந்தோம். அங்க இருந்து வரும் பொழுது அவர் நார்மலா தான் இருந்தாரு. கரெக்டா ஊடகங்கள் இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை கிராஸ் பண்ணும் பொழுதுதான் அந்த டவலை வச்சு அவரு முகத்தை மூடிக்கிட்டு போயிருக்கிறாரு. ஹோட்டல்ல அவர் இருக்கும் பொழுதும் ஊடகங்கள் யாரையும் எங்களை போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுக்காதீங்க, காலையிலேயே எடுத்துட்டீங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதையும் தவிர்க்க பார்த்திருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்துல இந்த சந்திப்பு நடந்ததுக்கு அப்புறமா அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, நான் தனியா பார்த்தேன் அப்படின்ற மாதிரியான ஆதாரங்கள்லாம் எதுவும் வெளியே ஆகக்கூடாது அப்படின்றத அவர் விரும்பி இருக்கிறாரு. ஏன்னா போன முறை அதிமுக தலைவர்கள் ஒட்டுமொத்தமா சந்திச்ச புகைப்படம் மட்டும்தான் வெளியே வந்துச்சே தவிர எடப்பாடி பழனிசாமி தனியா சந்தித்ததுக்கான புகைப்படங்கள் எதுவும் வெளியே வரல. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே ரகசியமா இருக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரா என்னன்னு தெரியல. ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள நிறைய மர்மமான விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னும் இந்த விஷயத்துல நிறைய தகவல்கள் வர இருக்கு. இப்போதைக்கு இந்த இரவுக்கு கிட்டத்தட்ட இப்போ 9:45 10 மணிக்கு மேல ஆயிருச்சு. இவ்வளவு நேரம் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த சோர்சஸ்ல என்னோட தகவல்கள்லாம் ஆன் ஸ்பாட்ல இருந்து, அமித்ஷாவுடைய வீடு எனக்கு பின்னாடி தான் இருக்கு, ஆன் ஸ்பாட்ல இருந்து முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய தகவல்கள்லாம் நம்மளோட த கேபிட்டல் சேனல் நேயர்களுக்காக சேகரிச்சிருக்கிறேன். வரக்கூடிய நாட்கள்ல இது சம்பந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வர இருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனி வீடியோக்கள்லாம் பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. இந்த மாதிரியான ரொம்பவும் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எனக்கு அதிக அளவில் தாருங்கள். நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிக முக்கியமா இந்த விஷயம் சம்பந்தமா உங்களுக்கு என்ன தகவல் தோணுதோ அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.